அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சென்னை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் பிடிச்சமான ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 500 கிராம் ரவை எடுத்துருக்கோம். இப்போ இது இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். ரவையெல்லாம் நல்லா வறுபட்டு வர அளவுக்கு நாம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையெல்லாம் நல்லா வறுபட்டு நமக்கு நல்லா மொறுமொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு நாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். கையில் தொட்டு பார்த்தா இந்த மாதிரி நமக்கு மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம 150 நெய் இதில் சேர்த்துக்கலாம். நெய் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 150 நெய் இதில் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்ததும் இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்புலாம் நல்லா நமக்கு செவந்து வரணும். இப்போது இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு செவந்து வந்ததும் நம்ம உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உலர் திராட்சையெல்லாம் நல்லா ஊதி நமக்கு பெருசாக வரணும். இந்த அளவுக்கு ஊதி பெருசாக வந்ததும் நாம் இதை எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த நெய்யில் 4லேருந்து 5 ஏலக்காய் போல் சேர்த்து இந்த நெய்யில் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 8 டம்ளர் தண்ணி நான் இதில் எடுத்திருக்கேன். 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் சர்க்கரை, அதாவது 700 கிராம் சர்க்கரை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு 500 கிராம் ரவைக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு தித்திப்பு ஜாஸ்தியாக தேவை அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணியில் கரைச்ச பிறகு நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவு இதுக்கு சரியாக இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு நாம் இதை கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இனிப்பு கொஞ்சம் தூக்கி காட்டும். அதுக்காண்டி ரொம்ப உப்பு சேர்த்துக்க வேணாம், லைட்டாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதில் நம்ம கேசரி கலர் பவுடரை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரணும். இப்போது இந்த அளவுக்கு இது கொதித்து வந்ததும் 2 கிளாஸ் பால் எடுத்துருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சின பால். உங்களுக்கு பால் அப்படி சேர்க்க வேணாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி மட்டும் சேர்த்து செய்யலாம். பால் சேர்த்தா நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பால் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மொத்தமாக அப்படியே சேர்த்துக்கிட்டால் கட்டி கட்டியே ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி வரும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் இதை கலந்து விட்டுட்ருக்கேன். அடி எதுவும் பிடிச்சிடாமல் நாம் இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு இது கெட்டி பதத்தில் வந்ததும் நம்ம லோ ஃப்ளேமில் இதை வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் இந்த ரவையெல்லாம் நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு இது வெந்து வர அளவுக்கு நாம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி உலர் திராட்சையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது சரியாக இருக்குது. நாம் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம்.
இப்போ நம்மளுடைய ரவா கேசரியெல்லாம் சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. பால்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சென்னை சிஸ்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மறந்துடாமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.